அடர்த்தியான நீளமான முடியை பெறுவதற்கான ஹேர் க்ரோத் ஆயில் ஹவு டு ஸ்டாப் ஹேர் ஃபால் ஃபார் மென் அட் ஹோம் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி காமனான பிரச்சனை லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே எல்லா வயதினருக்குமே சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் 45-50 வயசு ஆனால் கூட அந்த முடி உதிர்வு பிரச்சனை ஒரு முற்றிலுமாக தீர மாட்டுது. ஸோ முடி உதிர்வு பிரச்சனைக்கு முடிவே இல்லாத மாதிரி தொடர்புரிய கேள்விக்குறியாக போயிட்டு இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய அற்புதமான ஹேர் ஆயில் இந்த பதிவு. ஸோ இந்த ஹேர் ஆயில் எப்படி செய்யணும், எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கணும், டயட்டை ஃபாலோ பண்ணணுன்றதை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோட பதிவு ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த ஹேர் ஆயிலில் என்னென்ன மூலிகைலாம் சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன வெங்காயம் நம்மளுக்கே தெரியும், எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டில் கிடைக்குது. அடுத்து செம்பருத்தி பூ தழை, இது ரெண்டுமே வீட்டில் எல்லா வீட்லையுமே செம்பருத்தி பூ இருக்குது, செடி இருக்குது. அடுத்து கருவேப்பிலை. ஸோ இந்த 3 விஷயங்கள் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய், சுத்தமான செக்கில் ஆன தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. ஸோ எப்படி செய்யணுன்றதை இந்த பதிவில் தொடர்ச்சியாக பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் டயட்டை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ தான் காசு கொடுத்து வாங்கி என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் முடி உதிர்வு பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்காது. ஸோ முடி உதிர்வு பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக டயட்டை ஃபாலோ பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக காலையில் கரிசாலை, இந்த கடைகளில் கிடைக்கும் கரிசாலை கட்டு கீழே வச்சுருப்பாங்க, அதை வாங்கிட்டு ஒரு 50 ml 100 ml சாறு எடுத்து குடிங்க. அப்படி கரிசாலையே எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க கரிசாலை பொடியாக எடுத்துக்கலாம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கரிசாலை பொடி இல்லை சாறு எடுத்து குடிங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா ஃப்ரெஷ்ஷாக குடிக்கலாம். இல்லை எனக்கு பவுடர் ஃபார்மில் தான் கிடைக்குதுன்னா பவுடராக எடுத்துக்கலாம். நைட்டில் கருவேப்பிலை பொடி இல்லை கருவேப்பிலை சாறு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பொடி இல்லை சாறு எடுத்துக்கிட்டு நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல தேங்கி இருக்கிற நாட்பட்ட கழிவுகள், மலக்கழிவுகள் எல்லாமே வெளியாயிடும். ஸோ இதன் மூலமே பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்தம் ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ரத்தம் ஃப்ரெஷ்ஷானாலே உடம்புல இருக்கிற ராஜ உறுப்புகள் எல்லாமே தன்னால் வலுப்பெறுங்க. ஸோ அற்புதமான இந்த மூலிகை மருந்து ப்ளஸ் டயட், நான்வெஜ் சாப்பிட்றது சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கள், டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். முடி கண்டிப்பாக வளருதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, மூலிகை பொருட்களை சாப்பிடும்பொழுது உங்கள் உடம்பு மற்றும் மனசு எல்லாமே குளிர்ச்சி அடையும். இப்போ தலையில் ஹேர் ஃபால் மட்டும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஆயிலே போதும். ஹேர் க்ரோத்தே ஆக மாட்டேங்குது, எனக்கு அங்கங்கே புழு வெட்டு மாதிரி இருக்குது, பூச்சி வெட்டு மாதிரி இருக்குது, தலை ஃபுல்லாக அரிப்பு இருக்குது அப்படின்றவங்க அந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸ் சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே திட்டாக அரிப்பரிப்பாக இருக்கும், செதிலாக விடும். தலையை நீங்கள் வாரினீங்கன்னா, சீப்பு போட்டு வாரினீங்கன்னா அப்படியே அந்த மீன் மேலே இருக்கிற செதில் மாதிரி செதிலாக விடும். டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டீடாக்ஸ் பண்ணணும், பிளட்டை பியூரிஃபை பண்ணணும். பியூரிஃபை பண்ணுறதுக்கு அற்புதமான டீடாக்ஸ் பொடி நாங்கள் ஸ்ரீயா ஹெல்த் கேரில் தயார் பண்ணி தரோம். கூடவே ஒரு ஆயிலும் தரோம். ஸோ உங்களுக்கு மேலும் தகவல் பெறுவதற்கு 9677400956 என்ற நம்பர் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுறோம். ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு மனமார நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.